அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயங்கள் 8 மற்றும் 9. அத்தியாயம் 8, விதியின் விளையாட்டு. பொருள் 4 ஒருங்கு ஈன்ற பொன்மாட கூடல் என்றும் அறம் தந்த பொன்பொலி கூடல் என்றும் பின்னாளில் குமரகுருபரால் பாராட்டப்பட இருப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விட்டோம் என பறைசாற்றி கொண்டிருந்த மதுரை மாநகரின் பொன்னிற வீதிகள் அந்த இரவு பொழுதில் கூட மிகுந்த ஆரவாரத்தை உடையனவாக இருந்தன. குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு மாளிகையின் உப்பரிகையில் வந்து அமர்ந்த வண்ணம் வானத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்த விஜய தரங்கிணியின் உள்ளத்தில் ஊற்றெடுத்து பெருகி பிரவாகித்துக் கொண்டிருந்த காதல் உணர்வின் கிளர்ச்சியால் ஏற்பட்ட ஆரவாரம் மதுரை மாநகரின் வீதியில் காணப்பட்ட ஆரவாரத்தையும் மிஞ்சக்கூடியதாக இருந்தது. உள்ளத்தில் ஏற்பட்ட ஆரவாரம் விஜய தரங்கிணியின் பவள உதடுகளில் ஒரு விதமான துடிப்பை உண்டாக்கியதோடு நின்று விடாமல் கருவிழிகளில் நீர் முத்துக்களையும் திரளச் செய்யவே வேதனையில் விளைந்த அந்த வெந்நீர் ஊற்று குளிர்ச்சி மிகுந்த அவளுடைய சிவந்த கன்னங்களில் வழிந்து வெப்பத்தை தணித்துக் கொள்ள முயன்று தோற்றது. சாளரத்தின் அண்மையில் வைக்கப்பட்டிருந்த யாழினை உட்கார்ந்தபடியே சற்று முன்புறமாக குனிந்து கரங்களில் எடுத்து மடியில் வைத்துக் கொண்ட விஜய தரங்கிணியின் உதடுகள் பாடல் ஒன்றை இசைக்கத் தொடங்கின. இரவு நேரத்தில் மின்மினி பூச்சிகளாக மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களை விரித்து பார்த்தபடியே சித்த பிரமை பிடித்தவளை போன்று சோக பாடலை பாடி முடித்த விஜய தரங்கிணி திடீரென குலுங்கி குலுங்கி அழுதாள். தீரன் சென்னையிடம் தான் கடைசியாக பேசிவிட்ட கடுமையான வார்த்தைகளை நினைத்து பார்த்தாள். தான் அப்படி பேசியது எப்படிப்பட்ட தவறு என்பதை அந்த வினாடியில் அவளது மனம் உணர்த்தி காட்டிய போது தன்னையே நொந்து கொள்வதை தவிர அவளால் வேறு எதுவும் செய்ய இயலவில்லை. விஜய தரங்கிணி, மெதுவான குரலில் அவளை அழைத்தபடியே அவளுக்கு பின்னால் வந்து நின்றார் நகைவேர் செழியர். அப்பா. சோகத்துடன் திரும்பினாள் விஜய தரங்கிணி. அவளுடைய மனநிலை அவருக்கு புரிந்தது. அப்படி புரிந்ததால், இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதே அம்மா என்றார் ஆறுதலான குரலில். நல்லபடியாக? என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது அப்பா, இடமே இல்லாமல் போய்விட்டது. பிறந்த உடனேயே தாயை இழந்து விட்டேன். வாணிக பகை நமது வாழ்க்கையை சிதறச் செய்துவிடும் போல் இருக்கிறதே என்று விம்மினாள். விஜய தரங்கிணி, உன் அன்னை, உன் அன்னை என்று தயங்கினார் நகைவேர் செழியர். தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள் விஜய தரங்கிணி. உன் அன்னை உயிரோடுதான் இருக்கிறாள். கேட்டதுமே துள்ளி எழுந்தாள் விஜய தரங்கிணி. என்ன, என் தாய் உயிரோடு இருக்கிறாளா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்பா? என்னால் இதை... அவளால் பேச இயலவில்லை. உணர்ச்சியின் வேகத்தில் வார்த்தைகள் தடைப்பட்டன. சில கணங்கள் மௌனம் சாதித்தார் நகைவேர் செழியர். பிறகு திடமான குரலில் பேசத் தொடங்கினார். உன்னிடம் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது அம்மா. அதை என் உள் உணர்வு உணர்த்துகிறது. உன்னுடைய தாய் ஈழ நாட்டை சார்ந்தவள் என்பது மட்டும் உனக்கு தெரியும். ஆனால் அவள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவள், என்னை விரும்பியதால் அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்னென்ன என்பதெல்லாம் உனக்கு தெரியாது. அவற்றையெல்லாம் சொல்லி உன் மனதில் துயர வித்தைகளை தூவ நான் விரும்பவில்லை. நாட்டியத்தின் பேரொழியாக ரோகண நாட்டில் ராஜ நர்த்தகியாக விளங்கியவளம்மா உன் தாய். ராஜ நர்த்தகி ரோஹிணி தேவி பல்லக்கில் பவனி வந்தால் ஈழ நாட்டு மக்கள் நின்று கை குவித்து அவளை வணங்கிவிட்டு செல்வதை பெருமிதத்துடன் பார்த்து அனுபவித்த இதே கண்களால் அவள் மனமாற என்னை விரும்பி மணந்து கொண்டதால் அடைந்த துயரங்களையும் காண வேண்டிய சூழ்நிலையை ஆண்டவன் விரைவிலேயே கொடுத்து விடுவான் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அம்மா. பேசுவதை நிறுத்திவிட்டு வானத்தை வெறித்து பார்த்தார் நகைவேர் செழியர். விஜய தரங்கிணியின் உள்ளத்திலோ உணர்வலைகள் கரை கடந்து தாவி சிதறி ஓட துடித்துக் கொண்டிருந்தன. மறுபடியும் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார் நகைவேர் செழியர். உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று படித்துவிட்டு அப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமா என்று சிந்தித்து பார்த்து அதற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க முடியாமல் திணறிய என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த ஊழ் தன்னிச்சையாக புகுந்து விளையாடிய போது என்னால் அதன் வேகத்தை எதிர்த்து நிற்கவே முடியவில்லை. சக்க சேனாதிபதி உருவிலே வந்து என் வாழ்க்கையில் புகுந்த ஊழ் விளையாடிய விளையாட்டு
பேசிக்கொண்டே போன தன் தந்தையை இடைமறித்தாள் விஜயதரங்கினி. சக்க சேனாபதியின் உருவிழா? தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்பா? தயவு செய்து புரியும்படியாக சொல்லுங்கள். பெருமூச்சு ஒன்று பிரிந்தது நகைவேர் செழியரிடமிருந்து. ஆம் விஜயதரங்கினி, இப்போது மதுரைக்கு விஜயம் செய்திருக்கிறானே சக்க சேனாபதி, அவனது உருவில்தான் விதி எங்களிடையே புகுந்து விளையாடியது. உன் அன்னையை அவனும் விரும்பினான். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினான். ஆனால் உன் அன்னை அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டதோடு அவனுடைய கோபத்தை கிளறி விடுவதைப் போல என்னை திருமணம் செய்து கொண்டாள். அதன் விளைவு எங்கோ கனவுலகத்தில் இருந்து பேசுவதைப் போல பேசினாள் விஜயதரங்கினி. அதன் விளைவு அனைத்து வசதிகளையும் இழந்துவிட்டு என்னுடன் வந்து சாதாரண மக்களுள் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானாள் உன் தாய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீயும் பிறந்தாய். ஆனால் அவள் சித்த பிரமையுற்று அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அம்மாவுக்கு சித்த பிரமை ஏற்பட காரணம் அதுதானம்மா எனக்கும் புரியவில்லை. வைத்தியரை அழைத்துக் கொண்டு நான் வருவதற்குள் ஏதோ மிக பயங்கரமான நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். நான் வீட்டிற்குள்ளே நுழைந்த போது கண் விழித்து அருகில் இருந்த உன்னை பார்த்த உன் அன்னை திடீரென, ஐயோ, என் குழந்தையை என்னிடமே கொடுத்து விடு, குழந்தையை கொன்று விடாதே, என்னிடம் கொடுத்து விடு என்று அலறிக்கொண்டே ஓடத் தொடங்கினாள். வீட்டிற்குள் உன் தாய்க்கு பாதுகாப்பாக இருந்த பணிப்பெண்ணும் இறந்து கிடந்தாள். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பிறகு உன்னை கையிலே எடுத்துக்கொண்டு அவளை பின்தொடர்ந்தேன். காட்டுப்பகுதிக்குள் அவள் நுழைந்து விட்டதால் என்னால் அவளை பின்தொடர முடியவில்லை. பிறகு என்ற ஒற்றை சொல் மட்டுமே பிரிந்தது விஜயதரங்கினியின் உதடுகளில் இருந்து. அதன் பிறகு மீண்டும் வந்து விசாரித்த போது ஈழப்படை தளபதி சக்க சேனாபதி வந்ததாகவும் அவனுடன் குதிரையில் வந்த வீரர்கள் தங்களை எல்லாம் அடித்து விரட்டத் தொடங்கியதால் வீட்டிற்குள்ளே நுழைந்து கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு விட்டதாகவும் பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். அவன் எதற்காக அங்கு வந்தான்? அங்கு என்ன நடந்தது? எதையுமே தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் உன் தாயை பல இடங்களிலும் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஈழத்தில் இருப்பதை நான் விரும்பவும் இல்லை. அவனால் உன் உயிருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற அச்சம்தான் அதற்கு காரணம். மதுரைக்கே திரும்பி விடுவது என்று முடிவு செய்தேன். அவர் பேசி முடிக்கவும் விழிகளில் உணர்வின் உந்தலால் வெளிக்கிளம்பி கன்னத்தில் வலிய துடித்துக் கொண்டிருந்த கண்ணீர் முத்துக்களை மென் விரல்களால் துடைத்துக் கொண்டாள் விஜயதரங்கினி. அப்பா என்று அவள் ஏதோ கேட்க ஆரம்பித்தாள். இடைமறித்தார் நகைவேர் செழியர். உன் அன்னை உயிரோடு இருப்பது எப்படி தெரிந்தது என்றுதானே கேட்க வருகிறாய்? சில நாட்களுக்கு முன்பு ஈழத்தில் இருந்து திரும்பிய என்னுடைய நெருங்கிய நண்பர் அனுராதாபுரத்தில் ஒரு குடிசையின் வாயிலில் உன் தாய் தனக்குத்தானே பேசிக்கொண்டு நிற்பதை பார்த்திருக்கிறார். அவள் அருகில் அவர் செல்ல முயன்ற போது பக்கத்தில் இருந்தவர்கள், அருகிலே செல்லாதீர்கள், திடீரென பாய்ந்து குரல் வழியை பிடித்துக் கொண்டு, என் குழந்தையை என்னிடமே கொடுத்துவிடு, இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என கத்துவாள். அப்படியே மயங்கி கீழேயும் சாய்ந்து விடுவாள் என்று கூறி அவரை தடுத்து விட்டார்களாம். சொல்லும் போது நகைவேர் செழியரின் குரல் கம்மியது. இப்படிப்பட்ட துயரத்தை இத்தனை வருடங்களாக என்னிடம் கூட சொல்லாமல் உங்கள் உள்ளத்திற்குள்ளேயே புதைத்து வைத்துக் கொண்டு எப்படி அப்பா உங்களால் சாதாரணமாக நடமாட முடிந்தது? விம்மினாள் விஜயதரங்கினி. விதி விதைத்துவிட்ட வேதனைகள் என்னுடனேயே அழிந்து போய்விட வேண்டும். அதனுடைய நிழல் கூட உன் உள்ளத்தில் படிந்து விடக்கூடாது என்று நினைத்தேன். அதனால்தான் இத்தனை வருடங்களாக என்று ஏதோ சொல்ல முயன்ற அவர் மாளிகையின் வாயில் காவலன் உள்ளே நுழைவதைக் கண்டு பேச வந்ததை பேசாமல் நிறுத்தி கொண்டார். ஐயா, அரண்மனையிலிருந்து 2 குதிரை வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான் மாளிகையின் வாயில் காவலன். அவர்கள் இருவரையும் எனது முன் அறைக்கு அழைத்து வா என்ற நகைவேர் செழியன் காவலன் சென்றதும் விஜயதரங்கினியின் பக்கமாக திரும்பினார். இந்த இரவு பொழுதில் அரண்மனை வீரர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என தெரியவில்லை. நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு நடந்தார். விதியின் விளையாட்டு முடிந்து விட்டதாக நகைவேர் செழியர் நினைத்திருந்தால் அவர் ஏமாந்துதான் போயிருப்பார். அரண்மனையின் அழைப்பில் உருவில் விதி மாளிகை வாயிலில் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தது.
அத்தியாயம் 9. ஜடிலனின் சீற்றம். இருள் பரவத் தொடங்கி 2 நாளிகை பொழுதும் ஓடிவிட்ட அந்த சமயத்தில் அரண்மனையில் இருந்து வந்த அவசரமான அழைப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்து நின்று விட்டார் நகைவேர் செழியர். அவர் மாளிகையின் முன் அறைக்குள் நுழைந்ததுமே அங்கே அவர் வருகைக்காக காத்திருந்த அரண்மனை காவலர்கள், நீங்கள்தானே நகைவேர் செழியர்? உங்களை அமைச்சர் அவசரமாக அழைத்து வரச் சொல்லி ஆணையிட்டுள்ளார் என்று அழைப்பு விடுத்தனர். நகைவேர் செழியர் பல தடவைகள் அரண்மனைக்கு சென்று பழக்கப்பட்டிருந்த போதும் கூட அந்த அழைப்பை கேட்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. சக்க சேனாபதி மதுரைக்கு வந்திருக்கும் அந்த சமயத்தில் தான் அரண்மனைக்கு செல்வதை அவர் அறவே வெறுத்தார். அவனை சந்திக்க நேர்ந்தால் அதனால் ஏற்படும் விபரீத விளைவுகள் அவருடைய மனதில் மிக பயங்கரமாக எழுந்து அச்சத்தை உண்டு பண்ணவே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார் நகைவேர் செழியர். ஏதாவது முக்கியமான விஷயமாக இருந்து தான் அரண்மனைக்கு போகாமல் இருந்துவிட்டால் அதனால் அமைச்சர் ஜடிலனின் சீற்றத்திற்கு தான் உள்ளாக நேரிடும் என்பதையும் அவர் நன்றாகவே உணர்ந்து கொண்டிருந்ததால் வேறு வழியின்றி, இதோ உங்கள் பின்னாலேயே வந்து விடுகிறேன், நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று பதில் சொல்லி அரண்மனை காவலர்களை அனுப்பிவிட்டு அவசரமாக மேன்மாடத்தை நோக்கி விரைந்து சென்றார். அவர் மேன்மாடத்திற்குள் நுழைந்ததும், அப்பா, என்ன விஷயம் என எதிர்கொண்டாள் விஜயதரங்கினி. அம்மா, அமைச்சர் ஜடிலன் என்னை அரண்மனைக்கு அழைத்து இருக்கிறார். எதற்காகவென்று தெரியவில்லை. நான் உடனே அரண்மனைக்கு செல்ல வேண்டும். வாணிக பொருட்களை கடல் கடந்து அனுப்புவது சம்பந்தமாக பேசுவதற்கு அழைத்திருப்பார் என நினைக்கிறேன். நான் போய்விட்டு உடனே திரும்பி விடுகிறேன். மனதை போட்டு குழப்பிக் கொண்டு அமர்ந்திருக்காதே. என்ன விஜயதரங்கினி, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? தன்னுடைய கரு வெளிகளை தந்தையின் முகத்திலே நிலைக்க விட்டாள் விஜயதரங்கினி. அப்பா, குழப்பத்தின் வித்தை என் மனதில் ஆழமாக பதிய செய்துவிட்டு குழப்பமடையாதே என சொல்கிறீர்களே, நடக்கக்கூடிய காரியமா அது? குமரினாள் விஜயதரங்கினி. இந்த சந்தர்ப்பத்தில் என்னால் அந்த சமாதானத்தை தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லையே. நான் என்ன செய்யட்டும் அம்மா? சரி, அரண்மனையில் அமைச்சர் என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார். நான் போய்விட்டு விரைவில் திரும்பி விடுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினார் நகைவேர் செழியர். அவர் அரண்மனைக்கு போய் சேர்ந்த போது அரண்மனையின் முன் மண்டபத்தில் சிந்தனையுடன் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தார் அமைச்சர் ஜடிலன். வணக்கம், என்னை தாங்கள் அழைத்ததாக அரண்மனை காவலர்கள் சொன்னார்கள். மண்டபத்திற்குள் நுழைந்து தன்னை வணங்கிய நகைவேர் செழியரை கூர்ந்து பார்த்தார் ஜடிலன். பிறகு நிதானமான குரலில், நீங்கள் மதுரையில் எத்தனை வருடங்களாக வாணிகம் செய்கிறீர்கள் என்று கேட்டார். திடீரென்று அமைச்சர் அவ்வாறு கேட்கவும் திகைத்து போய்விட்ட நகைவேர் செழியர், பிரபு, நான் மதுரையில் 20 வருடங்களுக்கும் மேலாக என்று வார்த்தைகளை முடிக்காமல் திணறினார். 20 வருடங்களுக்கும் மேலாக இங்கு வாணிகம் செய்து வரும் நீங்கள் சொந்த நாட்டிற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக எனக்கு செய்தி வந்துள்ளது. என்ன? நான் சொந்த நாட்டிற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறேனா? இல்லை, இல்லவே இல்லை பிரபு. யாரோ தவறான செய்தியை தங்களிடம் சொல்லி இருக்கிறார்கள் என்று பதறினார் நகைவேர் செழியர். நகைவேர் செழியரே, பொய் பேசுவது எனக்கு பிடிக்காது. சோழ நாட்டைச் சேர்ந்த ஒற்றன் ஒருவன் உங்கள் வீட்டில் ஒரு நாள் இரவு தங்கி இருந்திருக்கிறான். மறுநாள் மறுபடியும் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறான். யாரவன்? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? உண்மையை சொல்லுங்கள் என்றார் ஜடிலன் சீற்றம் மிகுந்த குரலில். அவன் என் மகளை ஆபத்தில் இருந்து காப்பாற்றினான். ஆனால் அவன் ஒற்றன் என்று எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு தடுமாறினார் நகைவேர் செழியர். கடகடவென நகைத்தார் ஜடிலன். பிறகு நகைப்பை நிறுத்திவிட்டு, வீட்டிற்குள் வந்து தங்கியிருந்தவனை யாரென்று நீங்கள் விசாரிக்கவே இல்லையா என்று கேட்டார். விசாரித்தேன் பிரபு. அவன் சோழ நாட்டில் இருந்து வருவதாக சொன்னான். அவன் சாதாரண வழிபோக்கன் என்று கருதியதால் மேற்கொண்டு நான் அவனை எதுவும் விசாரிக்கவில்லை என்றார் உள்ளடங்கிய குரலில் நகைவேர் செழியர். ஒற்றனை உங்கள் வீட்டில் தங்கி இருக்க சொல்லி இருக்கிறீர்கள். அதன் விளைவு
அவன் எங்கள் பிடியிலிருந்து தப்பிச் சென்றதோடு மட்டுமல்லாமல் மதுரைக்குள் இருந்த அவனை சார்ந்த ஒற்றர்கள் இருவரையும் எங்களிடமிருந்து விடுவித்துக் கொண்டு சென்று விட்டான். சோழ நாட்டவன் என்று அவன் சொன்னதும் அவன் மீது நீங்கள் சந்தேகப்படவே இல்லையா? இல்லை பிரபு, எனக்கு சந்தேகம் எழவே இல்லை. இதோ பாருங்கள், நாளை நான் உங்கள் வீட்டிற்கு வீரர்களுடன் வருவேன். என்னுடைய சந்தேகத்தினை தூண்டும் வகையில் ஏதேனும் பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றார் ஜடிலன் மிகுந்த சீற்றம் கொண்டு. பிரபு, நான் சொல்வதை விளக்கம் தேவையில்லை, நீங்கள் போகலாம். தளர்ந்த நடையுடன் நகைவேற் செழியர் அந்த அறையை விட்டு வெளியேறியதும் 2 வீரர்கள் அந்த அறைக்குள் நுழைந்தனர். நான் முன்பே உங்களிடம் சொன்னது போல அந்த வணிகரையும் அவர் மாளிகையையும் கண்காணியுங்கள். ஆகட்டும் பிரபு. காவலர்கள் தன்னை பின்தொடர்வதை சற்றும் உணராதவராக குழம்பிய உள்ளத்துடனே தன் மாளிகைக்கு போய் சேர்ந்தார் நகைவேற் செழியர். அப்பா, அரண்மனையில் எதற்காக கூப்பிட்டு அனுப்பினார்கள் என்று கேட்டபடியே அவரை வரவேற்றாள் விஜயதரங்கினி. அம்மா, உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய தீரன் சென்னி சோழ நாட்டின் ஒற்றனாம். நம்மிடம் அவன் உண்மையை மறைத்திருக்கிறான். நாம் ஏமாந்து விட்டோம் அம்மா. அப்பா வந்து என்று தயங்கினாள் விஜயதரங்கினி. என்னம்மா, என்ன விஷயம்? தயங்காமல் சொல். அவர் சோழ படைத்தலைவர்களில் ஒருவர். ஐயோ, இதை நீ ஏன் என்னிடம் சொல்லவே இல்லை என பதறினார் நகைவேற் செழியர். அப்பா, அவரிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். பகை நாட்டின் படைத்தலைவர் அவர் என்று தெரிந்த பிறகும் என்னால் என் மனதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இதோ பாருங்கள், அவர் கொடுத்த கணையாளியை என்று கலற்றி கொடுத்தாள் விஜயதரங்கினி. விஜயதரங்கினி, வேண்டாம் அம்மா, நடக்க முடியாததை மனதில் வைத்து பின்னால் துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளாதே என்றவர் அந்த கணையாளியை கூர்ந்து பார்த்தார். அப்படி பார்த்தவர் தனக்குள், வேறு வினையே வேண்டாம், இந்த கணையாளி மட்டும் அமைச்சர் கண்ணில் பட்டால் உடனடியாக நம் இருவரின் உயிரையும் விண்ணோக்கி பறந்தோடு செய்து விடுவார். இதோ பார், இந்த கணையாளிக்குள் புலியின் உருவம் மிக நேர்த்தியாக பொறிக்கப்பட்டுள்ளது. இதை வெளியே கொண்டு போய் நான் எரிந்துவிட்டு வந்து விடுகிறேன் சொல்லிவிட்டு 2 அடி எடுத்து வைத்தார். விஜயதரங்கினியின் அழுத்தமான குரல் அவரை தடுத்து நிறுத்தியது. நில்லுங்கள் அப்பா, இது நம் வீட்டில் இருப்பது ஆபத்தானதம்மா. கணையாளியை தூக்கி எறிவதற்கு முன்னால் உங்கள் கையாலேயே என்னை கொன்றுவிட்டு பிறகு அதை தூக்கி எறியுங்கள். அவளுடைய குரலில் காணப்பட்ட அந்த உறுதியில் உருக்குலைந்து போய் அமர்ந்து விட்டார் நகைவேற் செழியர். அவருடைய கை அவரை அறியாமலேயே கணையாளியை விஜயதரங்கினியிடம் கொடுத்தது. விஜயதரங்கினி, அமைச்சரின் பார்வையிலிருந்து இது தப்ப வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? அவளது புருவங்கள் உயர்ந்தன. நீ சில நாட்களுக்கு வெளியூரில் தங்கி இருப்பதுதான் அந்த ஒரே வழி. இதற்கும் தடை சொல்லிவிடாதே. உன்னுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா. மறு பேச்சின்றி அவர் சொன்னபடியே கிளம்பிய விஜயதரங்கினி மாளிகையின் வடக்கு கோடியில் இருந்த அறைக்குள் நுழைந்த போது அங்கே அவளுக்கு வியப்பு காத்திருந்தது. பின் குறிப்பு: ரோகண நாடு, ஈழ நாடு, தற்போதைய இலங்கை. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.